பேக்கரி ஸ்டைலில் புட்டிங் கேக் பிரெட் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஹோம்மேட் இல்லைனா கடையில் வாங்கின ப்ரெட்டை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு சும்மா கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் 95 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே இப்போ பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், அடுத்து பேக்கிங் சோடா அது 1/4 டீஸ்பூன், அடுத்து பார்த்திங்கன்னா மைதா ஒரு 1.5 டீஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஏலக்காய் தூள் இது 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணணும். கையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஃபெயிலுமே ஆகாது அந்த ரெசிபி இது. ப்ரெட்டோட எக்ஸ்பைரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 டேஸ் இருக்க மாதிரி ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதனோட செல்ஃப் லைஃப்பும் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன அளவில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஈரமில்லாத இன்னொரு பவுலில் 2 முட்டையை எடுத்து உடச்சி பீட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே வரும் இந்த கேக்கோட அளவு. எக் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 hour முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எக் எப்போவுமே பீட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கனாலே போதும். லைட்டாக எக்கோட கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அது வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஒரே இதாக ஆட் பண்ணாமல் ஒரு 3 times 2 times அந்த மாதிரி பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 63 கிராம் சுகரை நான் 2 தடவை பிரித்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். ஸ்பீட்லாம் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. அப்படியே நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் கிடைக்குங்க. ஒயிட் கலரில் கெட்டியாக கிடைக்கும். அந்த இது வரும்போது நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ மில்க் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் இருக்கீங்களா அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரே இதுலேயே எல்லா ப்ரெட்டையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அந்த எக்கோட ஃபோம் அடங்கிரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மிக்ஸ் பண்ணுறதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் அழுத்தமே கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா எக்கோட அளவு கம்மியாகும். அந்த ஃபோமோட அளவு கொஞ்சம் அடங்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணால் போதும். அப்புறம் நம்ம ரெகுலராக பண்ணுற பேட்டர் நல்லா லிக்விடாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கும். ஆனால் இந்த கேக்கோட ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் பட்டர்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் அதனோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மி தாங்க. அதனால தான் கமர்ஷியல் ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெக்ஸ்ட்டு நான் ஆயில் ஆட் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஹோம் பேக்கர்ஸ் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணுன்னா கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா ப்ரெட்டையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் 50 ml ஆயிலும் அது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்கோட ஃபோமெல்லாம் அடங்கிரும். அதனால தான் இதை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த ஆயில் அண்ட் கீக்கு பதிலாக ஃபுல்லாகவே பட்டர் ஆட் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ரொம்ப ரிச்சாக இருக்கும். இன்னொன்று திகட்டும். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் போட்ட ட்ரேயில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி வைக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட பேக்கிங் சீக்ரெட்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி தாங்க நான் எல்லா ரெசிபீஸுமே அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்க ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகிறதுக்கும் நம்ம வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரீஹீட் 10 minutes முடிச்சதுக்கப்புறம் 180 degree 30 minutesக்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஒரு பிரெட் புடிங் கேக் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நான் இந்த பேட்டருக்கு மேலே முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ரெசிபி வேணுங்கிறதையும் கீழே எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 to 2 hours வந்து அதை கூல் டவுன் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரம்ஸ் எல்லாம் விழுகாமல் கட் பண்ண முடியும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு பீஸும் அப்படியே உங்களுக்கு பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க. அதுவும் இந்த முந்திரியோட இந்த புட்டிங் கேக் சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 6 inch ஸ்கொயர் டின் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக அந்த கலர்ஸ்லாம் உள்ளே கரெக்டாக வந்திருக்கு. உங்களோட ஓடிஜி பொறுத்து ஒரு 5 minutes முன்ன பின்ன ஆகலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.